உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியுங்க. நிஜமாவே அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர் உங்களை சபிக்க மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவருடைய பிரியம். அதுவும் அவர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. எத்தனை மடங்கு வேணா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா அவருக்கு பிரியம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. சரிங்களா? அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சரி, 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளும் ஆசை தான் படுறோம். ஏன்னா நம்மக்கிட்டேயும் ஒன்றுமே இல்லை. அவர் ஆசீர்வாதம் வேணும். அதான் 1000 மடங்குனா நம்மளுக்கு ரொம்ப ஆசை தான். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அவரை நம்பி ஆகணும். சரிங்களாங்க? இனிமே இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? வயசே பத்தாதுங்க. ஏஜ் பார் ஆயிடுச்சு. வயசாயிடுச்சு. ஏஜ் பார் ஆயிடுச்சு. எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? எப்படி பொண்ணு கிடைக்கும்? வயசாயிடுச்சு. எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்? எப்படி என்ன இயேசு ஆசீர்வதிப்பார்? இப்படி தானே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான்லாம் எப்படி முன்னேறுவேன்? எனக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? எனக்கு வயசாயிடுச்சு. எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்? இதுக்கு மேலே நான் என்ன சாதிக்க போறேன்? அப்படி தானே கவலைப்படுறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. எவ்வளோ வயசா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரி, இருக்கிறத காப்பாத்திப்போம், இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படிதானே நினைக்கிறீங்க? இல்லை, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்களா ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க? இந்த மனப்பான்மையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். நம்ம வாழ்க்கையில் சில சமயம் நம்மளே கடவுளாயிடுவோம். இவ்வளோதான் நான் என் எதிர்காலம், இவ்வளோதான், நம்மளே தேவனாயிடுவோம். இதுதான் என் எதிர்காலம், இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் அப்படி தேவன் சொன்னாரா உங்ககிட்ட? அப்படி நீங்களே தேவனாக செயல்படக்கூடாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தேவனாக செயல்படுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது என்கிட்ட. தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும் தேவன் உங்க கூட இருக்காருங்க. தேவன் உங்க கூட தானே இருக்காரு. அவரை தானே வணங்குறீங்க, அவரை தானே துதிக்கிறீங்க, அவரை தானே நீங்க எப்பொழுதும் ஆராதிக்கிறீங்க. அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? ஆசீர்வதிப்பாருங்க. முழுசாக அவரை நீங்க நம்பிட்டீங்கன்னா 1000 மடங்கு அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. நம்ம மோசே இருக்காங்கல்ல, 80 வயசு. அப்போ தேவன் கூப்பிட்டாரு. என்னடாது இவரு, நான் இளவரசனா இருக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிடல, இப்போ போய் நான் என்னை தலைவனா ஆகுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் மனசுல அப்படிதானே தோணிருக்கும், என் வயசு என்ன, இந்த வயசுல போய் என்னை தலைவனாக ஆக்குறேன். இவ்வளோ லேட்டா வந்திருக்காரு, எவ்வளோ லேட்டா வந்திருக்காரு இயேசு. தேவன் இவ்வளோ லேட்டா வந்திருக்காரு. கண்டிப்பா மோசே நினைச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு இப்போ என்னை தலைவனாக்கி நான் என்ன கிழிக்க போறேன், கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க நம்ம மோசே. எனக்கே வயசாயிடுச்சு, ஏதோ எங்க மாமனாரு நான் ஒரு கொலை செய்துட்டு வந்தா கூட என்னை சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்து எனக்கு மரியாதை கொடுத்து வீட்டிலோட மாப்பிள்ளைய ஆக்கி வச்சிருக்காரு. எதுக்கு இந்த இடத்த விட்டு நான் போகணும்? எனக்கு இங்க ராஜ மரியாதை கிடைக்குது, எதுக்கு நான் தலைவன் ஆகணும்? வயசாயிடுச்சு, அவ்வளவுதான், அப்படிதான் நினைச்சேன். ஆனா தேவனை விடவே இல்லை. பிடிவாதமாக பிடிச்சி மோசேவை ஆசீர்வதித்தார். விடவே இல்லை, விடாப்புடியாய் மோசேவை பிடிச்சார். இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிதான் அவர் உங்ககிட்ட சொல்றாரு. சரிங்களா? அவர் ஆசீர்வதிப்பதற்கு வயது ஒரு தடை கிடையாதுங்க. சரிங்களா? ஆனா ஒண்ணு, நீங்களாகவே தேவனா செயல்படாதீங்க. ஓகேங்களா? இப்படியே நம்ம வாழ்க்கையை கணிக்கிறது, ஓ இது நடந்துருச்சா, இப்படிதான் நடக்கும், எங்க வீட்டுல இது நடந்துருச்சுல, அப்ப இப்படிதான் நடக்கும், என் ராசி இப்படிதான் இருக்கும், ஜாதகத்துல இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. யாருங்க உங்களை தேவனாக செயல்பட சொன்னது? நீங்க என்ன தேவனா? இயேசு இருக்காருல்ல, அவர்
அவர் தான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிப்பார். நீங்க நிர்ணயம் செய்வதற்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்படி உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க நிர்ணயிக்காதீங்க, சரிங்களா? அவர் நிர்ணயம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லைப்பா. நீங்க அதனால 1000 மடங்கு உங்க பிள்ளைங்கள ஆசீர்வதிக்க போறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எங்களால வாழ முடியாது, எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க, நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. அதாவது கழுவப்படாத பாவங்கள் இருந்தா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். இப்ப சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம்ப்பா. அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல இருக்கிற உங்களை நாங்க சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. பரிசுத்தமா ஒரு மனிதனால் வாழ்வது கூடாது. நீங்க தான்ப்பா எங்களுக்கு அதற்கும் உதவி செய்யணும். ப்ளீஸ்ப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. பேய் நடத்தும் ஆட்சியில எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலம் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.